ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் ரொம்ப யூடியூப்லன்னு இல்லை, எல்லா நியூஸ்லேயும் நான் 2, 3 தடவை பார்த்துட்டேன். என்ன நடக்குதுன்னே இந்த யூடியூப்பில் நடக்குதுன்னே அப்படின்றதே தெரியல. நிறைய பொண்ணுங்க, நிறைய ஆணுங்களும் சரி, அதாவது முகத்தை காட்டவே சங்கடப்பட்டுட்டு, நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலமாக நம்மளுக்கு ஒரு வருமானம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளால் ஒரு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக இதுலேயே ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்றக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறவங்க வீடியோஸ் கூட. ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போகாதுங்க. ஆனால் இவங்க அந்த சித்ரா மேடம், ஆனால் சத்தியமாக இவங்களுக்கு இருக்க தைரியம் சத்தியமாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தைரியத்தை வளர்த்துக்கிறணும்னு நான் சொல்கிறேனே ஒழிய, இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் முகத்தை காட்டி நம்ம ஒன்றும் தப்பான ஒரு இது பண்ணுறதில்ல. நான் ஒரு சாம்பிராணி கம்பெனின்னு சொல்ல முடியாது, வீட்டில் வச்சு சாம்பிராணி தயார் பண்ணி கடைகளுக்கு போட்டுட்ருக்கேன். அந்த தைரியம் கூட இந்த ஆன்லைனில் வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ, கலாய்ப்பாங்களோ, இதெல்லாம் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்குது, குண்டாக இருக்குது, இதெல்லாம் வீடியோ போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேஸ் காட்டி போடுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இது வரைக்கும் நான் ஒரு வீடியோ கூட போடலைங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இணையதளத்தை பயன்படுத்தி என்னவெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மேடம் அப்பட்டமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினதை நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கிறணும் அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைக்க ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் கூட நடக்குமா? ஏன்னா இந்த இவங்கெல்லாம் இருக்கிற உலகத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோமா? ஒரு நெட்டு ஆன் பண்ணி ஒரு எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, ஒரு மொபைலில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, ஒரு ஃப்ரீ மியூசிக் பண்ணுறது கூட எப்படின்னு தெரியலன்னு கூட என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே எனக்குலாம் சத்தியமாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கவிதைகளை பார்த்தோமா, நல்ல ஒரு தைரியமான வரிகளை பார்த்தோமா, அதை மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச வரிகளை மக்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுவேன். அதுக்குமே அந்தளவுக்குலாம் வியூஸ் போகாதுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் இதை பற்றி தான் தெரியுமே, நல்லா ஆடணும், பாடணும், யாரு கூடயாவது சண்டை போடணும், ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்றப்போ, அந்த மாதிரி தான் ஃபேஸையே காட்டாத தைரியம் இல்லாத பொண்ணுங்க, என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட வரும்? அதனால் எங்களுக்கு வியூஸ் எல்லாம் அந்தளவுக்கு போகாது. இருந்தாலும் நம்ம வீடியோவும் ஒரு நாள் போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த ஒரு இணையதளத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு ஒரு சின்ன வருமானம் வந்தால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இணையதளத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் இந்த இணையதளத்துக்குள்ளே இவ்வளோ என்ன ஒரு அராஜகம், என்ன ஒரு அட்டூழியம்! அவங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மா சொன்னாங்க, ஒரு 4, 5 பேர் சொன்னாங்க, உண்மையாக அவங்க வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கும். அவ்வளோ அந்த ஒரு கேவலமான டான்ஸாக இருக்கட்டும், அந்த கல்யாணம் பண்ணுறதுகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்க பேர் சொல்ல தான், ஆமாம் இவங்க பண்ணி இருக்கலாம், இவங்க பண்ணுறது உண்மையாக இல்லையான்னு கூட, சாட்சி இருக்கா இல்லையான்னு கூட ஆனால் தெரியாது. ஆனால் அவங்க போடுற வீடியோக்கும் இவங்க சொல்கிற இந்த தகவல்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். சரி, இவ தானே இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் இவங்க பக்கத்துலேயே தானேங்க நம்ம எல்லோரும் வாழ்வோம். ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க பக்கத்துலேயே தானே அக்கம் பக்கத்தில் எல்லாருமே இருப்பாங்கள்ல. அவங்க பிள்ளைகள்லாம், அவங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கும்ல. நாளைக்கு நினச்சி பாருங்கள், நம்ம பிள்ளை குட்டிகள், அந்த பிள்ளைகளுக்கு வந்த நிலமை நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுங்குதுன்னா, அந்த சித்ரா அக்கா மாதிரி தைரியம் வர வச்சுட்டு ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லி எல்லாருமே விரட்டுனீங்கன்னா, துரத்துனீங்கன்னா, இந்த மாதிரி அவலங்கள் நம்ம நாட்டில் நடக்குமா? நம்ம ஊரில் நடக்குமா? நம்ம தெருவில் நடக்குமா? ஒவ்வொரு தெருவுலையும் நடக்காமல் விரட்டினாலே எந்த ஊர்லங்க நடக்க போகுது? எந்த ஊர்லங்க, எந்த உலகத்துலங்க நடக்கும்? அவங்க தெருவில் அவளுக்கு என்ன, சி அந்த நாய் கூட சண்டை போட்டால் நம்ம தான் அசிங்கப்படணும் அப்படின்னு யாரோ ஒரு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தான் நான் ஒரு உலகத்தில் நடந்தது, ஒரு ஊரில் நடந்தது, இப்போ நம்ம தெருவில் நடக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடக்குது. எதையுமே பொறுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றத நல்லா தெளிவாக அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. அநியாயம் நடந்தால் கண்டிப்பாக தட்டி கேட்கணும்.
ஆனால் என்ன மாதிரிலாம் ஏன்னு கேட்க நாதி இல்லாதவங்களாம் தட்டி கேட்குறதுங்கிறது முடியாத காரியம்தான். இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் இல்லையா? உண்மையே இந்த அக்கா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணுங்க்கா. ஏன்னா எத்தனை பிள்ளைகளோட எத்தனை பேரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் இருக்கணும், பெண்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பணம் கேட்க தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ பெரிய தகவல் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை அப்படியே பேசாமல் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அத்தனை பேரையும் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போலீஸ் லெவலில் உள்ளே இறங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா சத்தியமாக்கா உங்களை நிஜமாகவே பாராட்டலாம். என்ன மாதிரி ஒரு கோழைகள் முகக்கூட காட்ட பயப்படுற ஒரு பெண்களுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணங்க்கா. உண்மையே எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாக இருக்குமா நினைக்க நினைக்க எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க மக்களே. ஏன்னா எல்லாருமே நம்ம பிள்ளைகள் வச்சுருக்கோம். என்ன மாதிரி சங்கடப்பட்டு வெறும் வீடியோக்கள் மட்டுமே போடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த இது இருக்கணும். எப்படா இந்த இவங்கக்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல பிள்ளைகளாக வளர்க்கணும், நல்லபடி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. பக்கத்தில் அருகாமையில் இப்படி இந்த மாதிரி தவறுகள் நடந்தால் உடனேயே நம்ம காவல்துறைக்கு தெரிவிச்சிடணும். அவங்க ஏன்னா ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்காங்க. நம்ம யாராவது தகவல் கொடுத்தா தானே அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? நம்ம யாராவது தகவல் சொன்னால் தானே இது பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே தைரியமாக இருங்க. இந்த அக்கா மாதிரி தைரியமாக இருங்க. பெண்கள் முக்கியமாக நான் சொல்கிறது, பெண்கள் இந்த அக்கா மாதிரி தைரியமாக இருங்க. அநியாயம் நடந்தால் கண்டிப்பாக தட்டி கேளுங்க. என்ன நடந்துட போகுது? நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நடந்தது நம்ம பிள்ளைகளுக்கு நடக்குமா, நடக்காமல் விடுமா அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் யாரையுமே இந்த மாதிரி தவறுதலாக நடக்க அனுமதிக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்றது கூட நான் சொல்லிக்கலாம். எனக்கு இது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, எனக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா நானும் 2 பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அந்த பசங்களுக்கு நடந்த பிரச்சனை இல்லை வேறு யாருக்காவது நடந்த பிரச்சனை, ஏன்னா புதுசாக நாங்கள் ஆன்லைனில் வந்திருக்கோம், உள்ள இந்த இணையதளத்தில் வந்திருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு அழகாக இவங்க தெரியப்படுத்துகிறாங்க. இது இந்த இணையதளம்ன்றது சும்மா இல்லை, நீங்கள் வாட்டிக்கு சும்மா ஒரு வீடியோ போட்டேன் காசு வாங்கினேன் அப்படின்ட்டு போகிறதெல்லாம் விஷயம் இல்லை. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வேறு யாராவது எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நிறைய விஷயங்கள் இது மூலமாக என் மைண்டில் ஓடுது. ஒரு யூடியூப் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றதவே நல்லா புரிய வச்சுக்கிட்டாங்க. எனக்கு உண்மையை ரொம்ப பயமாக தான் இருக்குது. இப்போயும் எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம கற்றுட்டு தானே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ ஏதாவது தப்பு இருந்தால், நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மக்களே, சாரி. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இது பிடிச்சிருக்கதும் பிடிக்காததும் அவங்கவுங்க இஷ்டம். ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னா தப்பு தான். என் மனசில் பட்டதை நான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன்.